ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மசாலா சுண்டல். 1/4 கிலோ மசாலா சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது 3ஐயும் 2 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இதை எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா வாசனைக்கு கொஞ்சம், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், கொத்தமல்லி, இது தேவையான பொருள். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. தேவையான எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுது இதெல்லாம் சேர்த்து போடணும். கொஞ்சம் வேகிற வரையும் கொஞ்சம் கிண்டணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் போடுறோம். போட்டு நல்லா இதுவும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கிண்டணும். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து பயரை போடுறோம். சுண்டலை வேக வச்சு சுண்டலை போடுறோம். போட்டு நல்லா கிண்டணும். அதோட இப்போ வேக வச்சோம்ல, அதோட தண்ணியை கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு கிண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அப்பப்போ திறந்து நல்லா கிண்டி விடணும். ஒரு 7 நிமிஷம் வரையும் நல்லா வேக விடணும். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரையும். இப்போது மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சுவையான மசாலா சுண்டல் ரெடி. அதில் மேலே வந்து லைட்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் மகேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.